Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 13/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று, அதாவது 12/8/2025 நைட்டு. இப்போது அதன் பிறகு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்லேருந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இன்று காலை 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. யாருக்காவது ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்பியன்சி இருக்குது அப்படின்னா தெரியப்படுத்துங்க, மெயிலில் தெரியப்படுத்துங்க. 11 மணிக்கு மேலே ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம், அந்த ஃபைனல் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை நேற்று கொடுத்துருந்தாங்க. 11 மணிக்கு மேலே வர வேண்டிய அந்த தகவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு இன்று ஈவினிங் 4:30க்கு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பில் என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஃபைனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கும் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை இப்போதைக்கு. அதாவது 13/8/2025 மாலை 5:45 மணி நிலவரப்படி டவுன்லோடு லிங்க் அப்படிங்கிறது நாட் எனேபிள்டு. ஓகேங்களா, 5:30 மணி நிலவரப்படி இன்னமும் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியவில்லை. அதற்கான லிங்க்கு ஆக்டிவேட் ஆகலை. ஒன்ஸ் அந்த லிங்க்கு ஆக்டிவேட் ஆன உடனே எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸில் ஒரு சீட்டை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரவுண்டு 1லேருந்து. அந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது 13/8/2025 தேதியில் வந்த எம்சிசி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் கேண்டிடேட் தட் ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்டு 1 ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் 2025 ஹேஸ் நவ் பீன் பப்ளிஷ்டு. அப்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு விட்டது, எம்சிசி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டு விட்டது. அதுக்கான இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துடலாம். அப்புறம் ஃபார் ரிப்போர்ட்டிங் டு தர் அலாட்டட் காலேஜ், இப்போது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு நீங்கள் எப்போ போய் சேரணும் அப்படின்னா 14/8/2025 ஓகேங்களா, ஆஸ் பர் த ஷெட்யூல். அதாவது நாளையிலிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேரலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயங்களை நம்ம பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த ஷெட்யூலில் வரல, டிலே ஆச்சு. அதே போல் உங்களுக்கு டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் 13ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான லிங்க்கும் இதுவரைக்கும் ஆக்டிவேட் ஆகலை, ஏதாவது எனேபிள் ஆகலை. ஸோ நாளையிலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கல்லூரியில் போய் சேர முடியும். அப்போது கல்லூரிக்கு போகும்போது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி, மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் போகும்போது என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், டவுன்லோட் த அலாட்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் த எம்சிசி வெப்சைட் பிஃபோர் ரிப்போர்ட்டிங், கேரி ஆல் த ரெக்யர்டு டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்டு ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது போக ப்ராஸ்பெக்டஸ்லேயும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட்டு ஜெராக்ஸு, அதோடைய சாஃப்ட் காப்பி அப்படின்னா பிடிஎஃபாகவும் எடுத்துக்கோங்க, பென்ட்ரைவ்லேயும் போட்டுக்குங்க. அப்புறம் மெயிலில், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மெயிலுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, காலேஜில் உங்களுடைய அலாட்மெண்ட் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா கல்லூரி தரப்பில் உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம் ஃப்ரேம் மென்ஷன்டு இன் த கவுன்சிலிங் ஷெட்யூல். அப்போது அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் சேர சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் சார்பாகவும் SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும்
பெற்றோர்கள் சார்பாகவும் எம்சிசிக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போது ரிசல்ட்டு அலாட்மெண்ட்டு டிக்ளேர் பண்ண டேட்டும் லேட்டு. அதன் பிறகு இப்போ நீங்கள் வந்து 13ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க. இப்போ இது வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது எனேபிள் ஆகலை. நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகலாம், அல்லது இன்று இரவு எனேபிள் ஆகலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18,073 ரூபா தான். அது நீங்கள் வந்து ஜிபே கூட பண்ணிடலாம். இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 lakhs ப்ளஸ் சம்திங் வேணும். அதுக்கான டிரான்சாக்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். இல்லை இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த 3 வேலை நாட்களும் வங்கி செயல்படாத காரணத்தினால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எம்சிசி டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எம்சிசிக்கு நம்ம வந்து ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம். இதை பார்த்துட்ருக்கிற ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாவில் டேட் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் உங்கள் சார்பாக, அதாவது மாணவர்கள் சார்பாக ஒரு மெயிலை சென்ட் பண்ணலாம். இந்த காரணத்துக்காக 3 நாள் வங்கி விடுமுறையாக இருக்கிறனால டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயில் போடலாம். ஹியூஜ் நம்பர் ஆஃப் மெயில்ஸ் போடும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக எம்சிசி தரப்புலேருந்து ரிப்ளை இருக்கும் அல்லது ஆக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நோ கிளைம் வில் பி என்டர்டெயின்ட் ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஆன் டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தா எதுக்கு வந்து காலதாமதமாகுது, இல்லை மறுபடியும் டேட் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக கேட்க போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எம்சிசி திங்க் பண்ணாங்களா? 3 நாள் கண்டினியூஸாக பேங்க் லீவ் வருது. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா மினிமம் 30 lakhs தேவைப்படும். அதில் என்ஆர்ஐயாக இருந்தால் இன்னும் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வேண்டுகோளாக வைக்கிறோம். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கீப் இன் டச் வித் எம்சிசி வெப்சைட். அப்போது ஃபர்தர் அப்டேட்டுக்கு எம்சிசி வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான சந்தேகம் இருந்தாலும், இம்மீடியட் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் SAPVS யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட்டை அடண்டம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13/8/2025 இன்னைக்கு டேட்டில் எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எய்ம்ஸ் நியூ டெல்லியில் ஒரு கேண்டிடேட்டினுடைய சீட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க சீட் மேட்ரிக்ஸில் இருந்து. ஸோ அநேகமாக பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அந்த மாணவர் ஒன்று போதுமான சான்றிதழை சமர்ப்பிக்காமல் இருக்கலாம், அல்லது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அவர் இன்எலிஜிபிளாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த காரணத்திற்காக ஒரு சீட் எய்ம்ஸில் பிடபிள்யூடி சீட் அப்படிங்கிறது அதாவது நீக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எம்சிசி வெப்சைட்டில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட். இன்னமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்கு ஆக்டிவேட் ஆகவில்லை. ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கும் நேற்று ரிலீஸ் பண்ண அலாட்மெண்ட்டுக்கும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே.